ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எழுத்தாளர் லதா அவர்கள் எழுதிய மந்தை மாந்தர்கள் இந்த புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புக்கே இல்லை. ஒவ்வொரு லைனை படிக்கிறப்பையும் பலார்னு அரைஞ்ச ஒரு சாட்டையாக தான் நான் இதை பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த டைட்டிலை பார்க்கலாம். மந்தை மாந்தர்கள். இங்கிலீஷில் ஹர்ட் மென்டாலிட்டி அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு ஆட்டு மந்தை இருக்குது அப்படின்னா ஒரு ஆடு எங்கே போகுதோ அதை நோக்கி தான் மற்ற ஆடுகளும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்களாமா. இப்போ ஒரு ஆடு போய் குளத்துல தூக்கி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற ஆடும் என்ன ஏதுன்னு கூட யோசிக்காம அப்படியே குதிக்குங்களாமா. ஸோ இந்த மாதிரி மென்டாலிட்டி மாந்தர்களாகிய நமக்குள்ளும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால தான் மந்தை மாந்தர்கள். இந்த மாதிரி மந்தை கூட்டங்களில் ஒருத்தவங்க மட்டும் தனியாக போகணும்னு நினச்சா மற்றவங்களாம் சும்மா விட்டுருவாங்களா? அதை தான் இந்த புக்கு தெளிவாக விளக்கு. இப்போ பொதுவாக பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு இருக்காங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பையன் இருப்பான். அவன் இவங்கள்ட்ட பேசாதன்னு இப்போ அம்மா அப்பா சொல்கிறாங்கன்னா மற்றவங்களாம் அம்மா அப்பா சொன்னால் கேட்கணும்னு சொல்லிட்டு பேசாமல் இருப்பாங்க. ஆனால் இவன் மட்டும் நான் ஏன் பேசாமல் இருக்கணும்னு சொல்லுங்கள், நான் ஏன் இதை பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டு அடி வாங்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி பல வீடுகளில் பல பசங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. இந்த பசங்க நீங்கள் சொல்கிற வழி எனக்கு பிடிக்கல, நான் வேறொரு வழியில் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா மற்றவங்களாம் சும்மா இருந்துருவாங்களா? நம்மளுக்கு சுற்றி இருக்க 4 பேர் வந்துருவாங்க. பாரு எவ்வளோ திமிரா பேசுகிறான், கொஞ்சமாவது மரியாதை கொடுத்துருக்கானா, என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி கேட்க வைப்பாங்க இல்லைங்களா? சரி, இதெல்லாம் தாண்டி அவன் தனி வழியில் போகணும்னு முடிவு எடுத்துட்டா அவன் ஜெயிக்கிற வரைக்கும் அவன் கேட்காத பேச்சு இல்லை, அவன் தாண்டாத இன்னல்கள் இல்லை. அவன் ஒருவேளை ஜெயிக்கலை அப்படின்னா போச்சு, இதுக்கு தான் பெரியவங்க சொல்கிறத கேட்கணுங்கிறது, எதுக்கு இத்தனை பேர் இருக்கோம் அப்படிம்பாங்க. ஒருவேளை ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அடடா இப்படி ஒரு வழி கூட இருக்கா அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து இன்னும் மற்ற மந்தைகள் போக ஆரம்பிக்கும். ஆனால் என்ன சொல்லுங்க, இந்த மாதிரி தனிச்சு போறவங்க தான் உலகத்துல பெரிய பெரிய புரட்சிகளும் பெரிய பெரிய மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்றாங்க. இன்னும் பேச வேண்டியது இந்த புத்தகத்துல நிறையவே இருக்கு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.